அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது எதிர்வரக்கூடிய நடப்பு ஹிஜ்ரி ஆண்டு 1447ஆம் ஆண்டினுடைய ரமலானுடைய முதல் பிறை தொடர்பான தகவல்கள் பற்றிய பதிவு. யௌமுஷக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிறை பார்க்கப்பட வேண்டிய மாலை நேரம் வரக்கூடிய புதன்கிழமை 18/2/2026 புதன்கிழமை மாலை பிறை தேடப்பட வேண்டிய நேரம். சூரியன் மறைந்த பிறகு புதன்கிழமை மாலை நாம் பிறை பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அன்று பிறை தென்பட்டு விட்டால் 19ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் நோன்பாக இருக்கும். இது விஷயத்தில் பிறை தெரியுமா, பிறை தென்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களில் முதலாவது, நியூமூன் எப்பொழுது ஏற்படுகிறது? அமாவாசை என்று சொல்வோம். நியூமூன் என்கிற நிகழ்வு செவ்வாய்க்கிழமை மாலை 17/2/2026 தேதியில செவ்வாய்க்கிழமை மாலை 5:33 அல் முஹாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நியூமூனுடைய நிகழ்வு நடைபெறுகிறது. 5:33 சூரியன் மறைவதற்கு சுமார் ஒரு மணி நேரம் முன்பாக நாம் பிறை பார்க்க வேண்டிய நாள். அதற்கு மறுநாள் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை நாம் பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்க்கக்கூடிய அந்த சமயத்திலே சூரியன் மறையும் பொழுது சுமார் முஹாக் நியூமூன் ஏற்பட்டு 24 மணி நேரத்தை கடந்து 25 மணி நேரங்கள் ஆகியிருக்கும். எனவே பிறையினுடைய தென்படுவதற்கான நேரம் சூரியன் மறைவுக்கும் அன்று, அதாவது புதன்கிழமை மாலை சந்திரன் மறைவுக்கும் மத்தியிலான வித்தியாசம் தமிழகத்தில் பரவலாக சுமார் 48 - 49 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும். 48 நிமிடங்கள் முதல் 49 நிமிடங்கள் வரை, அதாவது சூரியன் மறைந்து 48 நிமிடங்கள் கழித்துதான் சந்திரன் மறைகிறது. எனவே இந்த நீண்ட இடைவெளி இருப்பதால் பிறை தென்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கவே செய்கிறது, தெளிவாகவே இருக்கிறது. அந்த நாளிலே நாம் பிறை தேடுவதற்கான இடம் நேர்மேற்கிலிருந்து தெற்காக ஒரு 9 டிகிரி சாய்ந்து, அதாவது நேர்மேற்கிலிருந்து நேர் தெற்குக்கு 90 டிகிரி இருக்கிறது. அந்த நேர்மேற்கிலிருந்து தெற்காக சுமார் 9 டிகிரி 8 டிகிரி சாய்வுல நாம் பிறை தேட முயற்சித்தால் அந்த இடத்தில் பிறையை நாம் பார்த்து கொள்ள முடியும். இதற்காக நாம் இதற்கு முன்பாகவே இந்த சேனலிலும் சரி, அதே போன்று நம்முடைய நோன்பு முப்பரிமாணங்களில் என்ற புத்தகத்திலும் ஸ்டார் ட்ரேக்கர் ஆப் தொடர்பான தெளிவுகளை கொடுத்திருக்கிறோம். ஸ்டார் ட்ரேக்கரை நீங்கள் ஆன் செய்து உங்களுடைய முகத்துக்கு நேராக வானத்தை நோக்கி அந்த மொபைலை காட்டினால் மூன் என்று எழுதப்பட்ட அந்த சந்திரன் பிறை எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அந்த சமயத்தில் காட்டிவிடும். பொதுவாக தமிழகத்தினுடைய பரவலாக கிபிலாவுடைய திசை இருக்கிறது. நேர்மேற்கிலிருந்து 17 டிகிரியிலிருந்து 23 டிகிரி வரையிலும் இருக்கிறது. இது நேர்மேற்கிலிருந்து வடக்காக இருக்கிறது நம்முடைய கிபிலாவுடைய திசை. ஆனால் நாம் பிறை பார்க்க வேண்டியது இந்த மாதத்திற்கான நிலை என்ன? நேர்மேற்கிலிருந்து தெற்காக, இந்த பக்கமாக, வடக்கு சாயாமல் தெற்கு சாய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிறையை நாம் பார்க்க முடியும். சூரியன் மறைந்து சுமார் 30 நிமிடங்களுக்குள்ளாக 30-35 நிமிடங்களுக்குள்ளாக நாம் பிறை பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 6:45 - 7 மணிக்கு முன்பாக, அது ஒரு முக்கியமான நேரம். அந்த நேரத்திலே பிறை தென்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் தேவையான இடங்களுக்கு போய் மொட்டை மாடியில் உயரமான இடங்களில் நின்று, அது கடலோர பகுதிகளில் நின்று, எங்கு எந்த தடங்களும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நேராக வானம் தெளிவாக தெரியுமோ அது மாதிரியான இடத்துல இருந்து நாம் பிறை பார்க்க முயற்சிக்க வேண்டும். அந்த 6:45 முதல் 7 மணிக்குள்ளாக, 7 அல்லது 7:05க்குள்ளாக நாம் பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு பிறகு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக சந்திரன் முற்றிலுமாக நம்முடைய அடிவானத்திலிருந்து மறைந்துவிடும். 7 மணிக்கு தாண்டும் பொழுதே நம்முடைய அடிவானத்தில் அடிப்பகுதிக்கு அது இறங்கி இருக்கும். எனவே அதற்கு முன்பாக பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தெரிவதற்கு தெளிவான வாய்ப்பு இருக்கிறது. சன்முன் காலிலும் கூட ஈஸிலி விசிபிள் டு தி நேக்டு ஐ, கண் பார்வைக்கு தெளிவாக தெரியும் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதை எல்லா இடத்திலும் பார்க்க வேண்டும், எல்லா ஊர்களிலும் பார்க்க வேண்டும், கடலோர பகுதிகளில் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று நகரங்களை விட கிராமங்களில் பெரிய முயற்சி செய்ய வேண்டும். கிராமங்களிலே வாகன புகை மூட்டம் குறைவாக இருப்பதினால் அங்கே தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த பிறையை நாம் முயற்சித்து பிறை தெரிந்துவிட்டால் உடனடியாக
தகவல் கொடுப்பதிலும் தாமதம் காட்டக்கூடாது. அத்துடனே பிறை பார்த்து நமக்கு தெரிந்துவிட்டால் அந்த மறுநாள் வியாழக்கிழமை முதல் நோன்பாக இருக்கும். நாம் இந்த பிறையை ஒரு கால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், எங்கும் தென்படவில்லை என்று சொன்னால், வியாழக்கிழமை விட்டுவிட்டு வெள்ளிக்கிழமை தான் நோன்பு ஆரம்பமாகும். ஆனால் அல்லாஹுடைய கிருபையில நாம் பெருமுயற்சி எடுக்கும் பொழுது அதற்கான முயற்சிகளை மும்முரமாக, அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து, அதற்கான நபர்களை ஏற்பாடு செய்து ஒரு பெரும் கூட்டமாக பார்ப்பதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். இது ஒரு இபாதத். இதில் நமக்கு அதிலும் குறிப்பாக ரமதான் ஒரு பிறையிலே அதிகப்படியான நன்மையும் உண்டு. அதிலே பெருமுயற்சியும் எடுக்க வேண்டும். நாம் புதன்கிழமை பிறை பார்த்து விட்டால் அல்லாஹ்வுடைய கிருபையிலே இன்ஷா அல்லாஹ் ஷவ்வாலுடைய பிறையிலே குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைந்துவிடும், ஏறத்தாழ இல்லாமல் போய்விடும் அல்லாஹ்வுடைய கிருபை இன்ஷா அல்லாஹ். எனவே முயற்சிக்க வேண்டும். நாம் இந்த ரமதானுடைய பிறையை பார்ப்பதிலே முயற்சித்து ரப்புல் ஆலமீன் நம்மை ரமதானிலே முழுமையான ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் இபாதத் செய்வதற்கும் அல்லாஹினுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளும்படியான அமல்களிலேயே சதாவும் வினாடிகள் தவறாமல் வினாடிகள் விடாமல் எல்லா நேரங்களிலும் ரப்பினுடைய பொருத்தத்திலேயே நம்முடைய நேரங்கள் கழிவதற்கும் ரமதானை முழுமையாக நாம் பயன் பெறுவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தல்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய மாணவர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய நண்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த ரமதானை அவனுக்கு பொருத்தமான வழியில் கழித்து அதன் மூலம் என்ன பயனை பெற வேண்டுமோ அந்த பயனை பெற்று ரஹ்மத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி